வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பஞ்சபூத நவக்கிரகத்தில் பஞ்சபூதங்களின் மேல் ஏன் தவம் செய்ய வேண்டும்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பௌதிக பிரிவுகளின் மீது மனம் செலுத்தி தவம் செய்வதே பஞ்சபூத தவம். அறிவையும் மனத்தையும் செலுத்தி அவற்றிலிருந்து வருகின்ற காந்த ஆற்றல்களை நமது ஜீவகாந்த ஆற்றலுடன் இணைத்து நமக்கு வலிமையை தேடிக்கொள்கின்ற தவமே பஞ்சபூத தவம். பஞ்சபூத தவத்தில் முதலில் மண் மீது தவம் இயற்றுகிறோம். அதனால் மண்ணிலிருந்து வரும் தீமைகளை விலக்கி நன்மைகளையே பெறுகிறோம். மண்ணை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம். அதை வாழ்வுக்கு வெற்றியும் ஆக்கமும் அளிக்கத்தக்க வழிகளில் பயன்படுத்திக் கொள்கிறோம். இதை போலவே நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற பௌதிக பிரிவுகளில் மனம் செலுத்தி தவம் செய்கிறோம். நமக்கு எப்போதுமே கோள்களிலிருந்து வரக்கூடிய அலையினாலும் பொருட்களிலிருந்து வரக்கூடிய அலையினாலும் நாம் செய்கின்ற செயல்களிலிருந்து வரக்கூடிய அலையினாலும் அதிகமாக பாதிக்கப்படாத ஒரு நிலையான தாங்கும் சக்தி அவசியம். அந்த ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாம் நமது உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம் என்ற 4ஐயும் சேர்த்து ஒவ்வொரு பௌதிக பிரிவோடும் இணைத்து ஓர் உறவை ஏற்படுத்தி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவற்றின் ஆற்றல் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பஞ்சபூதங்களின் கூட்டே மனிதன். அதனால்தான் வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு வந்தது. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. இதில் உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்பது பொருளின் இருப்பு நிலையை அறிவு உணர்கிறது. அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். நமது தேவைகள் அனைத்தும் இயற்கை வளங்களிலிருந்தே கிடைக்கின்றன. இயற்கையே பஞ்சபூதங்களால் ஆனவை. எனவே அவற்றிலிருந்து வரும் ஆற்றல் நமக்கு ஒத்ததாகவும் நன்மை பயப்பதாகவும் அமைய பஞ்சபூதங்களின் பெருமையை உணர்ந்து அதன் மீது மனம் செலுத்தி தவம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். நாளை பஞ்சபூத தவத்தினால் விளையும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.